பேய் பார்த்துருக்கிறீங்களா? பேய் பார்த்துருக்கீங்களா? நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் பேய் என்னமோ கொம்பு வச்சுக்கிட்டு வால் வச்சுக்கிட்டு வருவான்னு. இல்லை இல்லை இல்லை. ஓஹோ அப்படியா? இப்ப அடிக்கிற அடியில கட்டுக்கிட்டே அப்ப பேல போறே என்னன்னு பாரு. நான் டடே சூத்து கண்ண மாதிரி பேசுனீரா? வேமலே சூத்த நான் கிடைக்கிறேன்டா. பார்த்த பச்சான் கொள்ள இருக்கு. இதுதான் எனக்கு தெரியும். அப்படியே புடிச்சு வச்சு இப்படி 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 குத்துனியா? என்னை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் தேவடியா மாதிரி தெரியுதுல்ல? எஸ். அத்தின ப்ராமிஸ் பண்ணுவோம் ஏடிஸ் ஃபோர்ட் கழட்டுனா ஒன்று இந்த கெட்ட கனவெல்லாம் போகிற மாதிரி நான் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ட்டு. ஆனால் இவன் வந்து புதிமாவை ஏமாத்திடுவான். நீ ஓத்தாளுக்கு ஒரிஜினலா பிறந்திருந்தான் அந்த பாஞ்சில எடுத்து வாங்கி கொடுத்துட்டு பேசுறான் அண்ணாமலை போட்ட. நம்ம வெறி ஆயிரும். என்னடா இவனுங்க இப்படி ஏமாத்துறானுங்க. அப்புறம் இவன் வந்து வெறியாகி போகிற வர இடத்துலலாம் போய் சண்டை போட்டு போயிட்டே இருந்துருவான். சூஸு இந்த காட் சொல்கிற விஷயத்தில் எதுவுமே கேட்க மாட்டான். இவன் நம்ம பேச்சு கேட்காம நடந்து வரான் அப்படின்னு சூஸ் வந்து களத்தில் இறங்குவான். ஒரு பறவை மாதிரி வந்து நம்ம ஆள் கிட்டுக்கிற அந்த டைட்டன் பவர், பெண்டோரா பாக்ஸ்லேருந்து எடுத்த காட் பவர் எல்லாத்தையும் நம்ம ஆள் உறிஞ்சிரும். கிரேட்டோஸ் வந்து அந்த வேலையை பார்த்தது அத்தீனா தான் அப்படின்னு நினச்சி நான் செவனான்னு இருக்கேன் என்ன வந்து வம்பிழுக்கிறான். அது வந்து அத்தீனா கிடையாது, ஜூஸ்ன்னு வந்து லேட்டாக தான் அவனுக்கு புரிய வரும். நம்மக்கிட்ட பவர் இல்லை. ஸ்டார்டிங் ஃபைட்டுக்கு ஒரு ரோபோட் மாதிரி ஒன்று வரும். அதை வந்து நான் போட்டு தள்ள போகிறப்ப பிளேடா போலிமஸ் கத்தியை வந்து ஜூஸ் வந்து இந்தாடா மவனே இதை வச்சுட்டு உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்றா. உன்னை தடுத்தா நீ நிக்கவா போற? இந்தப்பா இந்த பெட்டியை கையில வச்சுக்க. ஏதாவது ஒரு காலகட்டத்துல செயல்பட முடியாம செக்கி சீரழிச்சு சின்ன பின்ன வாங்கி செருப்படி வாங்குற நிலை வரும்போது வரும். அந்த நேரத்துல இத கபாறு திறந்து வாரு. இது உனக்கு கை கொடுக்கும் அப்பா. வெப்பனை வந்து நீ எடுக்கணும்னா உன்னோட ஃபுல் பொட்டன்ஷியல் கொடுக்கணும். உன்னோட சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த கத்தி கஷ்டப்பட்டு எடுக்கணும். அந்த எடுத்து அந்த கொலாசஸ் டைட்டனை போட்டு தள்ளி மாசா எகிர்பிச்சு டைலாக் பேசுவான். அதில் இருக்கிற கை வந்து பட்டாலும் அடி கறி போட்டுருவான். இவன் எல்லாத்தையும் சைரஸ் பண்ணிட்டாலாம். இவன்கிட்ட வந்து கார்லி பவர்லாம் இல்லை. அதனால் வந்து இவன் வீக் ஆயிடுவான். இந்த நேரம் பார்த்து ஜூஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் காமிச்சிடும். பொண்ணுசாமி சொல்ற யாரு? உங்க அப்பன்டா. நம்ம தெரியும் வந்து அத்தினா பண்ணடா. வந்து ஜூஸ் தான் நம்மள வந்து ஏமாத்திட்டான். நம்ம வச்சு கழுத்து எடுத்துட்டான். கூட இருந்து குழி பறிக்கிறீங்களா? கூட இருந்து குழி பறியா பின்ன கொய்யாவோட பறிக்க முடியும். நல்லவன் வந்து இப்படி பண்ண முடியும். வந்து ஏமாத்தி வீக்காகி அவனோட கத்தி எடுத்து அவனே சாரி கிரேட்டோஸ் வந்து செத்து போயிடுவான்ல. அவனை வந்து நான் அவனுக்கு ரெவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு செத்து போயிட்டு அப்புறமா நான் அவனை பழி வாங்காம விட மாட்டேன்ட்டு பேசுவான். ஒலிம்பஸ்ல இனிமேல் கடவுளே இருக்காத மாதிரி நான் பண்றேன்ட்டு ஜூஸ் வந்து ஸ்பார்டன்ஸ் மக்களை எல்லாம் போட்டு தெளிவான். அப்போதான் வந்து காயா என்ட்ரி. காயா வந்து பழைய டைட்டன் இல்லை, அவன் வந்து கடந்த காலத்துலேருந்து பேசுவான். ஹேண்ட்ஸ் ஆஃப் டெத்துலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இவன் தரத்தரன்னு இவனை கீழே கொண்டு போவோம். அவன் வகுத்தில் ஒரு தையலை போட்டு காயா வந்து அனுப்பி விடுவான். டைம் ட்ராவல் பண்ணி நீ வந்து வா அப்படின்ட்டு வந்து காயா சொல்லிடுவாள். ஆனால் நம்ம என்ன பண்ணுவான், டைம் ட்ராவல் பண்ணுறதுக்காக ஒரு இடத்துக்கு போவான். அப்போ வந்து ஜூஸ் வந்து இவன் வகுத்துல எப்போ கத்தியே சொல்கிறான்னா அதே டைம் வந்து தள்ளிட்டு இவனோட வகுத்துல வந்து கத்தி சொரின்னு போல இவனோட வகுத்துல குத்தினோட கத்தி அவனே எடுக்குவான். அது வந்து ஒரு கீழே அவனை பார்க்கவே மாட்டான். எவனை செத்து கிடக்குறான் அது நான் தான்டா. என்ன என் பூல சிரிக்கிற? அவன் வெறியில வந்து அவனை பார்க்க மாட்டான். அவன் கண்ணை வந்து ஜூஸ் மேலே இருக்கும். அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஜூஸை வந்து சூழ்ச்சி பண்ணி சாவடிக்கு பார்க்குவான். அப்போ வந்து அத்தினா குறுக்க வந்து கத்தி வாங்கிக்குவான். அப்புறம் இவன் டைம் ட்ராவல் பண்ணி டைட்டன்ஸ்லாம் கூப்பிட்டு மறுபடியும் ஜூஸ் வலிக்கு போகும். அவ்வளோதான் கதை. 9க்கு பிறந்தவனே பொட்ட மாதிரி உள்ளே உட்காந்துட்டு இருக்க. ஒக்காடா ஓலி வெள்ள வாடா. காடாஃபர் 3 விட காடாஃபர் 2 தான் புரியும். நடுவில் நிறைய நல்ல சீன்லாம் இருக்கும். ஒருத்தனை வந்து படிக்க சொல்கிறதுக்காக அவன் தலையை தட்டி அவனுக்கு ரத்தம் வராது வடி வரும். ஸ்டார்டிங்கில் வந்து கொலாசஸ் ஃபைட்
ஒரு நல்லவனை ஏன் ரேசாப்பா மாதிரி ஒருத்தனை காமிப்பாங்க. ஒரு பறவை வந்து குழம்பு பண்ணே இருக்கும். அது விபத்தில் இருக்கிற குடல்லாம் அடிக்கடி வந்து கொத்தி ஊற்றி சாப்பிட்டே இருக்கும். 3 அடிச்சுட்டு பவர் அதை இருந்து எடுக்குவான். போஸ்ட் ரைடர் மாதிரி ஆயிடுவான். ஆல்ரெடி நம்ம மொட்டை வேற சூப்பராக போகுது. அதுக்கப்புறம் அந்த ஒருத்தனோட கண்ணுக்குள்ளே வில்லு இருக்கும். ஏர் பவரில் வேலை செய்கிற மாதிரி ஒரு வில்லு. நம்ம குதிரையில் போயிட்டு இருக்கிறப்ப ஒரு 5-2 நினைச்சுவாங்க. அவங்ககிட்ட ஒரு கத்தி இருக்கும். நம்ம பர்பேரியன் கிங்கு அவன் ஒரு ஜாம்பி மாதிரி வருவான். இன்விசிபிளாக ஒருத்தவங்க தாலி வரைக்கும் அது வேற லெவலில் இருக்கும். மெடுசா காமிப்பாங்க, குண்டா காமிப்பாங்க. தலைவர் 1D மெடுசா காமிப்பாங்க, 2D மெடுசா காமிப்பாங்க. 2ஓட மெடுசா முடிச்சிட்டதுக்கப்புறம் பசில் ஒன்று இருக்கும். அந்த பசு சூப்பராக இருக்கும். ஸ்பைடர்மேன் வந்து வளவுட்டு போகிற மாதிரி நம்மளால ஹெட்ஸ்அப் கேஸை வந்து போட்டு போவோம். ஸ்லோ மோஷன் பவர் காட் ஆஃப் வார் 2ல அந்த ஸ்லோ மோஷன் பவர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. காட் ஆஃப் வார் 3ல அது இல்லவே இல்லை. எலக்ட்ரிக் பவர், அப்புறம் அட்லஸ் ஒரு பவர் போகும். இது ஆக்சசரி மாதிரி ஸ்டைல் ஆகிற மாதிரி ஒரு ஆர்மர். அது எனக்கு கையை சொரியும். அது வந்து வைப்ரேனியம் வந்து எப்படி ஒரு பவர் அடித்தோம்னா அது வந்து அது எது வாங்குதோ அது மறுபடியும் ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரி அது பவர். அந்த ஆர்மர் வந்து ஒரு நாயோட வாய்க்குன்னு எடுக்கும். அது நல்லா ஆடுவான். ஆர்மர் பேஸ் பண்ணி தடுக்கிறப்போ ஒரு சவுண்ட் வரும். சூப்பராக இருக்கும். சினிமேட்டிக் கட் சீன்ஸ்லாம் சொல்லுவானுங்க, அதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். ஜூஸை காமிக்கிறதுலாம் அப்படியே சட்டை பிச்சுன்னு கத்தலாம் போல இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். அதான் இனிமே வந்து கண்டென்ட்லாம் கொஞ்சம் நல்லா கொடுக்க பார்க்குறேன். அதான் சொல்ல வேண்டியதுதான் சொல்லிட்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கு, சப்ஸ்கிரைபு எல்லாம் சொல்லிட்டு தான். நீங்க இன்னும் இங்கதான் இருக்கீங்களா? முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு போங்க. போங்க போங்க போங்க.